ஆடி அமாவாசை தர்ப்பண நிகழ்ச்சியால் தாமிரபரணியில் மாசு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் இனிவரும் காலங்களில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உற்பத்தியாகும் தாமிரபரணி நதி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. மேலும் தாமிரபரணி நதிநீர் 11 கால்வாய் வழியாக 86,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஆடி அமாவாசை முன்னிட்டு இந்த நீர்நிலைகளில் தர்ப்பண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் நதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டுவிட்டு சென்றுவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தாலேயே இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், வருங்காலத்திலாவது நிர்வாகத்தினர் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி நதியை காக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமாவாசை தர்ப்பணம் ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு போனாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எரிந்த அந்த பிளாஸ்டிக் கவர்களும் அப்புறம் எல்லாம் நம்முடைய தாமிரபரணி நதியே இந்த குறுக்குத்துறையிலே இவ்வளோ நிகழ்வுன்னா, பாபநாசத்துலேருந்து உற்பத்தி ஆகி எங்கேயோ போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரி பேக்கெல்லாம் இப்படி போட்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு தாமிரபரணிக்காரை இந்த மாதிரி ஒரு மாசுபட விடாதபடி ஏதாவது ஒரு நடவடிக்கை இனிமேலாவது எடுக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்குது.